அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புதன் உச்சம், நீச்சம், வக்ரம், அஸ்தங்கம் அப்படிங்கிற நிலைகளை பற்றின சில புரிதல்களை பார்ப்போம். இது புதன் உச்சம், நீச்சம், வக்ரம், அஸ்தங்கம் ஆனவங்களுக்கு ஒரு சிறந்த புரிதலை ஏற்படுத்தும். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இதில் நம்ம முதல்ல அஸ்தங்கத்தை பார்த்துடலாம். அஸ்தங்கம் அப்படிங்கிறது புதனுக்கு எப்போவுமே வேலை செய்யாது. புதன் அஸ்தங்கமானால் பெருசாக எதுவும் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா புதன் எப்போவுமே சூரியனுக்கு அருகில் தான் இருக்கும். ஸோ அதோட வெப்பத்தை, அதோட ஒளியை, அதோட தாக்கத்தை பை நேச்சராகவே ஏற்றுக்கிற தன்மை இருக்கிறதுனால அந்த அஸ்தங்கம் வேலை செய்யாது, பெருசாக பாதிக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதான். ஏன்னா புதனோட நேச்சரே ஃப்ளெக்சிபிலிட்டி. எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது, எதிர்த்து வர்றவனை, கோபமாக வர்றவனை என்ன சொல்லி சமாளிக்கணும், இல்லை எதை சொன்னால் அவங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்க அப்படிங்கிற நிறைய டெக்னிக்காலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இந்த புதனுக்கு பை நேச்சராகவே உண்டு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு தன்மை இந்த சூரியன் அப்படிங்கிற ஒரு டாமினன்ட் கேரக்டர் வரும்போது, அதாவது வேலை செய்கிற இடமாக இருந்தால் மேலதிகாரி, குடும்பமாக இருந்தால் தந்தை, மாமனார், சமூகமாக இருந்தால் தலைவர்கள், அரசியல்வாதிகள் அல்லது உயர் அதிகாரிகள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோதான் இருந்தாலும் புதன் அஸ்தங்கமானவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்கக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கணும், அவங்களோட வேலையை எப்படி முடிச்சுக்கணும், தவறு ஏதாவது நடந்தாலும் எப்படி சமாளிக்கணுங்கிற அந்த டெக்னிக்காலிட்டி தெரியும். ஸோ அவங்கள நேக்காக சமாளித்து இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ அதனால தான் புதன் அஸ்தங்கம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது, ஓரளவு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் இது ரேராக ஒரு சில இடத்துல ரொம்ப டாமினேஷன் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல புதன் அஸ்தங்கம் வேலை செய்யும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேரான சுச்சுவேஷன் தான். ஸோ புதன் அஸ்தங்கத்தை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை, நீங்கள் சரியாக செயல்பட்டாலே போதுமானது. அடுத்து புதன் வக்ரம். பொதுவாக வக்ரம்னாலே மாறுபட்ட, வேறுபட்ட கோணம், வித்தியாசமான கோணம், வித்தியாசமான செயல்முறை, எண்ணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். செயல் ஒன்று தான், ஆனால் அதையே வேறு மாதிரி வித்தியாசமான முறையில் செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ப்ளஸ் அதோட ரொம்ப வீரியமாக, வலிமையாக செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இங்கே புதனை பற்றி பேசுகிறதுனால புதன் சார்ந்த அறிவு, நாலேஜ், க்ரியேட்டிவிட்டி இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு மாறுபட்ட கண்ணோட்டம் உண்டு, மாறுபட்ட அணுகுமுறை உண்டு. எல்லாரும் ஒரு விதமாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்கன்னா இவங்க ஒரு வித்தியாசமான முறையில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இவங்க படிக்கும்போது ப்ராப்ளமில் மேக்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சம் போடும்போதோ எல்லோரும் ஒரு ஃபார்முலா போட்டு டிரைவ் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க ஒரு வித்தியாசமான ஃபார்முலாவை போட்டு இவங்க ஓனாக டிரைவ் பண்ணுவாங்க, ஆனால் கடைசியில் ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்களோ, எந்த ரோல் எடுத்து பண்ணுறாங்களோ அல்லது எந்த தொழில் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல மாறுபட்ட முயற்சி, மாறுபட்ட அணுகுமுறை இருக்கும் அப்படிங்கிறது தான் புதன் வக்ரம் சொல்ல வருது. ஸோ இவங்க மாறுபட்ட கண்ணோட்டத்தில் மாறுபட்ட செயல்முறைகளை செய்கிறதுனால பொதுவாக இருக்கிற நடைமுறையில் இருக்கிற மற்றவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமாக தெரியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். சில சமயங்களில் இவங்களோட அணுகுமுறையை, இவங்களோட உருவாக்கத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட ரியாலிட்டி இவங்களுக்கு புரியாது. இவங்களும் இறங்கி வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான டைம் கொடுத்து புரிதலை ஏற்படுத்தி சரியாக வெளிப்படுத்துறதுக்கு தவறிடுறாங்க. ஸோ அதனால் வக்ரகிரகம் பெற்றவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல அல்லது லேட்டாக கிடைக்கிது. புதன் வக்ரம் பெற்றிருந்தால் க்ரியேட்டிவிட்டி, டெக்னாலஜி, எஜுகேஷன், ரிசர்ச்சு, இன்னும் புதன் சார்ந்த எல்லா துறைகளும், கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கிங், பேச்சு, எழுத்து, கோடிங், சினிமா, பத்திரிகை எல்லாத்துலேயுமே மாறுபட்ட சிந்தனை, அணுகுமுறை இந்த புதன் வக்ரமானவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதை நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி செயல்படுத்தினாங்க அப்படின்னா இவங்க சூப்பராக வெற்றிகரமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல வரோம். புதன் வக்ரமானவங்க ஒன்று அதீத ஞாபகசாலியாக, அதீத புத்திசாலியாக இருப்பாங்க, இல்லைன்னா ஞாபகம் குறைவான, ஒரு ஞாபக மந்தமான, ஞாபக மறதி அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் புதன் வக்ரமானவங்களை பார்க்க முடியுது. அடுத்து புதன் நீச்சம். நீச்சம் அப்படின்னாலே அளவு குறைவு, தரம் குறைவு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இது புதன் அப்படிங்கிறதுனால அறிவு, நாலேஜ், க்ரியேட்டிவிட்டி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இதில் எல்லாத்துலேயுமே அளவு கம்மியாக இருக்கும், அவங்களோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும், க்ரியேட்டிவிட்டி கம்மியாக இருக்கும், டக்குன்னு எதுவும் ஞாபகத்தில் வந்துடாது, அடுத்து என்ன செய்யணும், அடுத்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது பை நேச்சராக இருக்குது. இது எந்த மாதிரி சூழ்நிலைகளில் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒன்று ப்ரெஷரான சுச்சுவேஷனில் அல்லது குறைந்த டைம் கொடுத்து இதை செய்யுங்க, அந்த நேரத்தில் இதை பண்ணி முடிங்க அப்படின்னு கொடுத்தா அப்போ அவங்களுக்கு அதை முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு எக்ஸாமோட கடைசி நிமிஷத்தில் படித்ததை இந்த கொஸ்டினுக்கு எழுதிருங்க அப்படின்னா ஒரு கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் அவங்களால அதை கரெக்டாக ஞாபகத்துக்கு கொண்டு வந்து கரெக்டாக எழுதி முடிக்க முடியாது.
ஆனால் புதன் வலுவாக இருக்கிறவங்க, புதன் உச்சமானவங்க டக்குன்னு அதை சரியான பாயிண்ட்டுகளை போட்டு எழுதி முடிச்சிருவாங்க. ஸோ இது மாதிரி புதன் நீச்சமானவங்களுக்கு குறுகிய நேரத்தை கொடுத்து அதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பண்ண தெரியாது. இது பேச்சில், எழுத்தில், இல்லை ஒரு கான்வர்சேஷனில், ஒரு டீச்சிங்கில், இல்லை ஒரு க்ரியேட்டிவிட்டியில், ஒரு நாலேஜில், எல்லா இடத்துலையுமே தான் சொல்கிறேன். அதே போல் அவங்க இருக்கிற சுச்சுவேஷனில் ஒத்து வராத சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதாவது அவங்க கம்யூனிகேட் பண்ணுற நபர் கொஞ்சம் வைப்பு கனெக்ட் ஆகாத ஆள், ஒரு எதிர்த்தன்மை கொண்ட ஆள், சொல்கிறத கேட்காத ஆள், சரியான புரிதல் இல்லாத ஆளுன்னு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட இவங்களோட பொட்டன்ஷியலை சரியாக வெளிப்படுத்த முடியாது. புதன் நீச்சமானவங்க கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. அதே போல் இவங்க ஒரு வேறு மைண்ட் செட்டில், ஏதாவது வேறு பிரச்சனையிலையோ வேறு சிந்தனையிலையோ ஒரு வேறு மனநிலையிலோ இருக்கும்போது இவங்களை கொண்டு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த ஞாபகப்படுத்துதல், அந்த ஆராய்ச்சி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுக்கு உட்கார வச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்துலையும் புதன் நீச்சமானவங்க சரியாக செயல்பட முடியாது. ஸோ புதன் நீச்சமானவங்க சில குறிப்பிட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் அவங்களால முழு பொட்டன்ஷியலை வெளிப்படுத்த முடியாது. அதுவும் குறிப்பாக புதன் சார்ந்த அறிவுத்துறை சார்ந்த காரகத்துவத்தை வெளிப்படுத்துறதுக்கு சிரமப்படுவாங்க. ஆனால் இது எல்லாமே இனிஷியல் தான். இந்த பலன் இப்படியே நடக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இது எல்லாமே மாற்றக்கூடியது தான். எப்படி மாற்றலாம் அப்படின்னா, முதல்ல சரியான புரிதலை ஏற்படுத்திக்கணும். எந்த இடத்துல எப்படி செயல்படுது, எப்படி மாற்றணும், ஏதாவது தப்பு வந்தால் எப்படி கையாளணுங்கிற புரிதலை பொறுமையாக ஏற்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் கிடைக்கிற அனுபவத்தை கரெக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்க ஒரு குறிப்பிட்ட நேரமும் காலமும் அனுபவமும் தேவைப்படும். இதை அவங்க பண்ணிட்டாங்க, இதை அவங்க கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா புதன் நீச்சமானவங்க சூப்பராக அவங்க அறிவுத்துறையில், கிரியேட்டிவிட்டியில் சிறந்த முறையில் வேலை பார்த்துட முடியும். புதன் உச்சமானவங்க, புதன் வலிமையாக இருக்கிறவங்க ஆன் த ஸ்பாட்டுக்கு அதை வெளிப்படுத்துவாங்க. புதன் நீச்சமானவங்க கொஞ்சம் டைம் எடுப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ இது மட்டும்தான் வித்தியாசமே தவிர புதன் நீச்சமானவங்க எதையும் செய்ய முடியாது, க்ரியேட்டிவிட்டியாக இருக்க முடியாது, எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாராலையும் முடியும். மெயினாக புதன் நீச்சமானவங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, அவங்க இருக்க துறையில், ஃபீல்டில், என்வரான்மெண்ட்டில் எந்த இடத்துல எப்படி கரெக்டாக செயல்படணும் அப்படிங்கிற புரிதலை முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த வேலையை, அந்த தொழிலை அவங்க சிறப்பாக செய்வாங்க. ஒரு வேளை முன்ன பின்ன தெரியாத ஃபீல்டு, முன்ன பின்ன தெரியாத ஒரு இடம் அப்படின்னா கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் சின்ன சிரமங்கள் இருக்கும். மித்தபடி புதன் நீச்சமானவங்களும் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். எத்தனையோ புதன் நீச்சமானவங்க கணக்கு துறையில், கணக்கு போடுறதுல, க்ரியேட்டிவிட்டியில், ஞாபகத்தில், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் சிறப்பாக செயல்படுறதை நானே பார்த்துருக்கேன். இது பை நேச்சராக ஜாதகத்தில் நீச்சபங்கம் ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு டைரெக்டாகவே அந்த க்ரியேட்டிவிட்டி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, நாலேஜ் எல்லாமே வந்துடும். வெறுமனே நீச்சபங்கம் ஆகலை, நீச்சமாகவே இருக்குது, பரம நீச்சமாக இருக்குதுன்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்து புதன் உச்சம். புதன் உச்சம் அப்படிங்கிறது ரொம்ப வலிமையான ஒரு நிலை. புதன் கன்னியில் மூலத்திரிகோணம் ஆட்சி உச்சம் அப்படின்ற ஒரு நிலை அடையும். ஸோ புதன் கன்னியில் இருக்குது, பரிவர்த்தனையில் புதன் கன்னிக்கு போகுது அப்படின்னா நீங்களுமே ஓரளவு புதன் சார்ந்த விஷயங்களில் திறமையான நபர். உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில், ஆன் த டைமில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே தெரியும். புதனோட காரகத்துவங்கள் எல்லாமே உங்களுக்கு ட்ரை பண்ணாலே வந்துடும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒரு நிலை. என்ன, நீங்கள் அந்த திறமையை சரியான இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வேரி ஆகும். நிறைய பேருக்கு இந்த புதன் வலுத்தவங்களுக்கு, புதன் உச்சமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க செய்கிற வேலையில் ஒரு கேர்லெஸ் வந்துடும். ஏன்னா அது அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அந்த வேலை அவங்கள குதூகலப்படுத்தாது, அல்லது வேறு ஒரு வேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், வேறு ஒரு செயல், வேறு ஒரு தொழில் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். புதனோட அந்த அறிவுக்கு, மைண்டுக்கு, சிந்திக்கிற திறனுக்கு சரியான தேடி போடாத ஒரு வேலையில், தொழிலில் இவங்க இருக்க முடியாது. அதை தேடி ஓடிடுவாங்க. ஸோ அதனால் படித்தது ஒன்று, செய்கிற வேலை ஒன்று, அல்லது வெவ்வேறு தொழில்களை மாற்றி மாற்றி செய்கிறது. இப்படி நிறைய வேலைகளை புதன் வளர்த்தவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ புதன் வளர்த்தவங்க சரியான வேலையை, துறையை முன்கூட்டியே தேர்ந்தெடுத்து அதில் பர்ஃபெக்டாக செயல்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். மித்தபடி உங்களுக்கு பெரிய நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேலை, தொழில் சம்மந்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் தேவை அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். வரப்போகிற ஜூன் 15 மெய்யியல் ஜோதிட வகுப்பு நடக்க போகுது. இதில் ஒவ்வொருத்தர் ஜாதகமும், ஒவ்வொரு கிரகமும், ஒவ்வொரு பாவகமும் எப்படி குணத்தை வெளிப்படுத்தும், என்ன மனநிலை உருவாக்கும், அது மூலமா சம்பவங்கள் எப்படி நடக்குது, அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம், ஈர்ப்பு விதியை அதுக்கு எப்படி பயன்படுத்தலாம், ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் எந்த மாதிரி தடைகள் இருக்குது, அதை எப்படி புரிஞ்சு அகற்றி சரியாக கொண்டு போகலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான, நல்ல திருப்தியான வாழ்க்கைக்கு இந்த ஜோதிடத்தை, நம்மளோட மனநிலையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நீண்ட நெடிய புரிதலை ஏற்படுத்துகிற ஒரு சிறந்த வகுப்பாக இது அமையும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கங்க.